வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். போலீஸ் மா அதிபர் வெளியிட்ட ஜெகத் விதானவுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் தொடர்பான அறிவிப்பு சுதந்திரமான போலீஸ் சேவையின் நிலையை கேள்விக்குட்படுத்தியது என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. ரணில் தொடர்பான விசாரணையை துரிதமாக நிறைவு செய்து அது தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரேனும் இருப்பின் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவு. நீதிமன்றத்தில் ஆஜராக தவறிய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனவர்ணவுக்கு எதிராக கைது பிடியாணை. இந்தியாவிலிருந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் 3 இலங்கையர்கள் நேற்று நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வருகை. இனி விரிவான செய்திகள். போலீஸ் மா அதிபர் வெளியிட்டுள்ள ஜெகத் விதானவுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் தொடர்பான அறிவிப்பு சுதந்திரமான போலீஸ் சேவையின் நிலைமையினை கேள்விக்குட்படுத்தியது என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்ட ஊடக அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் கீழே தரப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அரசியல் நோக்கமின்றி காரணங்களுக்காக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விசாரணைகள் நடந்து வருவதாக போலீஸ் மா அதிபர் தெரிவிக்கின்றார். அதன் விரிவான விவரங்களை பொதுமக்கள் தெளிவாக பரப்புவது போலீஸ் மா அதிபரின் பொறுப்பாகும். அதற்கு பதிலாக மறைமுகமான முறைப்படுத்தப்பட்ட தகவல்களை வெளியிடுவது பொதுப்பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான அவமதிப்பாக இருந்து வருவதாக நாம் மதிக்கின்றோம். போலீஸ் மா அதிபரின் கூற்றுக்கள் முறைப்பாட்டாளரையும் பாதிக்கப்பட்டவரையும் குற்றவாளியாக்கும் முயற்சியினை வெளிப்படுத்துகின்றது. அரசு பிரச்சார திட்டத்தின் உண்மை நோக்கத்தின்படி போலீஸ் மா அதிபரினால் வெளிக்கொண்டு வரப்பட்ட அறிக்கைகள் சுதந்திரமான போலீசாரின் இருப்பையை சந்தேகத்திற்கு இடமாக்கியுள்ளது. மேலும் சந்தேக நபர்களை கைது செய்வது போன்ற காவல் நடவடிக்கைகள் ஊடக சந்திப்புகளாக மாற்றி அவ்வழியில் உண்மையான கேள்விகளை மறைக்க முயற்சிப்பதை ஒரு குறுகிய அரசியல் நிகழ்ச்சியின் பகுதியாக நாம் அறிவதில் வருத்தம் உண்டு. ஜெகத் விதானவின் பாதுகாப்பு தொடர்பான இந்த தீர்மானத்தை அவமதிக்கும் இந்த முயற்சியினை எதிர்த்து சீரான, வெளிப்படையான மற்றும் சட்டப்பூர்வமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் கூறுகின்றோம். நாம் தேவையான அனைத்து சட்டப்பூர்வ அரசியல் நடவடிக்கைகளை எடுக்க தயாராக உள்ளோம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணையை துரிதமாக நிறைவு செய்து அது தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரேனும் இருப்பின் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நேதிகுமாறு என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார். கடந்த வழக்கு தினத்தில் நீதிமன்றம் சார்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் நீதிமன்றத்திற்கு அவமதிப்பு ஏதும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தி அதற்கேற்ப பொறுப்பான நபர்கள் யார், அவர்கள் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன என்பது குறித்து அடுத்த வழக்கு திகதி என்று நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறும் நீதவான் இதன்போது பணிப்புரை விடுத்தார். இதனையடுத்து இந்த வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். நீதிமன்றில் ஆஜராக தவறிய தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனவர்ணவுக்கு எதிராக கைது பிடியாணை கோட்டை நீதிமன்றத்தினால் இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டளையை கொழும்பு கோட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமார் வழங்கியுள்ளார். 2008ஆம் ஆண்டிலிருந்து கோட்டை நீதிமன்றத்தின் நிலுவையில் இருந்த 2 வழக்குகள் தொடர்பாக இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்குகள் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனவர்ண நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி ஜெகத் மனவர்ண தேசிய நில விநியோக திட்ட நிகழ்வில் பங்கேற்றிருந்த காரணத்தினால் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்று விளக்கம் அளித்தார். அந்த தகவலை பரிசீலனை செய்த பின்னர் நீதவான் சந்தேக நபரை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்தியாவிலிருந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் 3 இலங்கையர்கள் நேற்று நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். அவர்கள் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்கா பண்டாநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தவுடன் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். இந்த 3 பேரும் சுமார் 15 நாட்களுக்கு முன்பு இலங்கையிலிருந்து படகு மூலம் சட்டவிரோதமாக தமிழ்நாட்டுக்குள் நுழைந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் அவர்கள் இந்தியாவிற்குள் நுழையும், அங்கு தங்கவும் தேவையான செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் எதுவும் வைத்திருக்கவில்லை என்பது விசாரணைகளில் வெளிப்பட்டுள்ளது. இலங்கையில் இவர்களுக்கு எதிராக பல குற்றவியல் வழக்குகள் தற்போதும் விசாரணையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பல்வெட்டித்துறையில் புலிகள் அமைப்பினால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நம்பப்படும் வெடிப்பொருட்கள் இவர்களுடன் தொடர்பு இருக்கலாம் என்றும் புலனாய்வு தகவல்கள் சந்தேகிக்கின்றன. பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் பெயரில் புதிய குழு ஒன்றை வளர்க்க முயன்றால் அந்த முயற்சியுடன் அரசின் அரசியல் பயணம் முடிவுக்கு வரும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எச்சரித்தார். அவர் ஊடகங்களிடம் மேலும் தெரிவித்த போது பாதாள உலக குழுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு நல்ல முயற்சி, ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் என்ற பெயரில் மற்றொரு குழுவை உருவாக்கும் எண்ணம் அரசுக்குள் இருந்தால் அந்த நடவடிக்கை தோல்வியடையும். அரசின் தற்போதைய செயற்பாடுகள் புதிய சக்தி குழு ஒன்றை உருவாக்கும் முயற்சியைப் போலவே தோன்றுகின்றன. இது தொடர்ந்தால் அரசின் முடிவும் தவிர்க்க முடியாததாகிவிடும். எனவே எமது நிலைப்பாடு தெளிவானது.
பாதாள உலக குழுக்களை முழுமையாக ஒழிக்க வேண்டும். அதற்கு பதிலாக புதிய குழுக்களை வளர்க்க கூடாது. நமது பொறுப்பை மறந்து அரசாங்கம் செயல்படுகின்றது. இதற்கான பதிலடி மக்களால் விரைவில் தேர்தலில் வழங்கப்படும் என்றார். பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி விசாரணை கலைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். இதன்போது முறைப்பாட்டாளர் தரப்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பிரதிவாதிகளுக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய இந்த வழக்கை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான திகதியை நிர்ணயிக்க முடியும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அந்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதி தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் பிரதிவாதிகளால் கோரப்பட்ட சில ஆவணங்கள் இன்னமும் கிடைக்கப்பெற வேண்டியுள்ளதாகவும் அதன் பின்னர் இந்த வழக்கு தொடர்பான ஒப்புதல்களை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் நீதிமன்றத்தில் கூறினார். அதன்படி இந்த வழக்கை மீண்டும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அன்றைய தினம் இந்த வழக்கு தொடர்பான ஒப்புதல்களை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டார். 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கும் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் சட்டவிரோதமாக ஈட்டிய 59 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை 3 தனியார் வங்கி கணக்குகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் பண செலவை தடுப்பு சட்டத்தின் மூலம் குற்றம் புரிந்துள்ளதாக குற்றம் சுமத்தி சட்டமா அதிபர் இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் ஆடை அணிவது பல சமூக மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொது இடங்களில் எவரும் முகத்தை முழுமையாக மறைக்கும் ஆடை அணிவதற்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது என்றும் அதற்கான முயற்சி எது மேற்கொள்ளப்பட்டால் அனைவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கொழும்பில் உள்ள பொதுபல சேனா அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் 4வது தெற்காசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இலங்கை வீராங்கனை ஃபாத்திமா ஷபியா யாமிக்கு நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் இலங்கைக்கு பெருமை சேர்த்துள்ளார். இனமத வேறுபாடுகளை விடுத்து இவரை போன்று விளையாட்டு வீராங்கனைகளை ஊக்கப்படுத்துவது அவசியம். அவர் மேலும் குறிப்பிடுகையில் சமூக ஊடகங்களில் ஃபாத்திமா ஷபியா குறித்து பதிவிடப்படும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதவை என்றும் எந்த விடயத்திலும் மதத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுவது சரியல்ல என்றும் தெரிவித்தார். முஸ்லிம் தாதியர்கள் வைத்தியசாலைகளில் முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் ஆடை அணிவது தற்போது விவாத பொருளாக மாறியுள்ளது. இன்றைய நிகாப் ஆடைக்கு அனுமதி அளித்தால் நாளை புர்காவுக்கும் அனுமதி அளிக்க வேண்டிய நிலைமை உருவாகும் என்று அவர் கூறுகிறார். அத்துடன் முஸ்லிம் மாணவிகளுக்கு ஹிஜாப் அணிவதற்கு அனுமதி வழங்கும் முயற்சிகள் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச காலத்திலேயே பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா மூலம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் பின்னர் சுற்றறிக்கை மூலம் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் ஞானசார தேரர் நினைவூட்டினார். இறுதியாக உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் தொடர்பாக முக்கிய சூத்திரதாரி இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை எனவும் கத்தோலிக்க பேராயர் கருதினால் மெல்கம் பிரெஞ்சு தாண்டகை தொடர்ந்து நீதிக்காக போராடி வருவதாகவும் குறிப்பிட்டார். சூத்திரதாரியை கண்டுபிடிக்க மட்டுமே கவனம் செலுத்தப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய அடிப்படைவாதம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் குறித்து எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும் ஞானசார தேரர் கூறினார்.